தினேஷ், யாரும் பாத்துறாம சேஃபா கண்மணியை கூட்டு போ. வெளியே போயிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகேவா? ஓகே போ. சரிங்க, வரேன். என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்குறா? சண்முகம், என்னங்க இந்த கல்யாணத்துல ஊர்க்காரங்க உறவுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாரையும் நாம தான் நல்லபடியா கவனிச்சுக்கணும். நீ என்ன பண்றனா, அவங்கள வரவேற்கிறதுல இருந்து பந்தியில உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறதுல இருந்து திரும்பி அனுப்புற வரைக்கும் நீ தான் பாத்துக்கணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் சரவணா, இங்க வா. ஐயோ, இவர் வேற கூப்பிடுறாரு. இவங்க போனதுக்கு அப்புறம் பொன்மணி எங்கேயாவது பத்திரமா தூக்கிட்டு போலாம். இங்கே கீழே இறக்கி சேஃபா வச்சிருவோம். அப்பாடி. ஏய், கூப்பிட்டல, இங்க வா. என்ன நீ இன்னும் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிற? காலையில எழுந்து பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்கும். இப்ப தூங்குறனா நீ எப்படி எழுந்திருப்ப? என்னமாமா இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணுமா? அவ்வளவு வேலை இருக்குது. வாழை மரத்தெல்லாம் உள்ள வச்சிருக்கானுங்க பாருங்க. அவனுக்கு தூங்கி போய் வெளில கட்ட சொல்லணும். ஸ்டேஜ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுமாமா. அப்புறம் தூங்கிக்கிறோமாமா. ஐயாவோட மக கல்யாணத்துல ஒரு ஏசி ரூம் போட்டா சுகமா படுக்கலாம்ல. கல்யாணத்துக்கு வர வேண்டியது, அப்படியே மூக்கு முட்டை திங்க வேண்டியது, அப்படியே ஜாலியாக படுக்க வேண்டியது. நம்ம படுக்க ஒரு இடம் கிடைக்கலையா? ஒரு பாய் தலகாணி கூட இல்லையா? இப்போ எங்கே படுக்கிறது? நம்ம படுக்க சிவப்பு கம்பளமே இருக்க. இதில் படுத்து அப்படியே நிம்மதியாக தூங்க வேண்டியதுதான். அப்படியே ஒரு நல்ல தூக்கத்தை போட வேண்டியதுதான். கொசு வேற கடிக்குது, பெட்ஷீட் வேற இல்லையே, என்ன பண்றது? பேசாம இதே சுத்திக்க வேண்டியதுதான். மாமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. சொல்றத மட்டும் செய்டா, குறுக்க பேசிட்டு இருக்க. நடுவில் இவர் வேற பெரிய இது மாதிரி. சரவணா, இங்க பாரு, நாளைக்கு முகூர்த்தத்துக்கு சில பேர் வராங்க. அவங்கள ஸ்டேஷன்ல போய் கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு. பண்ணிடுறேன் மாமா. அப்புறம் முக்கியமான விஷயம், மண்டபத்தை சுத்தி கண்காணிப்பு ரொம்ப தீவிரமா இருக்கணும். என் பொண்ணு கல்யாணம் எந்த விதமான தடங்களும் இல்லாம நடக்கணும். எவனாவது தடுக்க பார்த்தா, நிறுத்த பார்த்தா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன், ஜாக்கிரதை. நானே உன் பொண்ணை தூக்க தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்டே வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மாமா நீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கிற? மாமா என்ன மாமா நீங்க? நம்மள மீறி ஒண்ணுமே நடக்காது. நிம்மதியா போய் படுத்து தூங்குங்க, போங்க. அது பாப்பா நீ
நல்ல சரகு போல. அடடே, அப்படியே அந்தரத்தில் பறகுற மாதிரியே இருக்கு. ஆஹா, ஆறுமுகம் அப்படி என்னத்தை தானே குடிச்ச? அப்படியே தொட்டில போட்டு தாளாட்டுற மாதிரியே இருக்கு. பா பார்க்கும்போது சாதாரணமா தான் இருந்தா இப்ப இந்த கணக்கணங்கரா. அது சரி, வீட்லயே பாதாம் முந்திரின்னு சாப்பிட்டு தேத்தின உடம்பாச்சே. என்னப்பா சரவணா, நீ போய் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அதான் ஆளுங்க வேலைக்கு இருக்காங்கல்ல. பரவாயில்ல சித்தப்பா, என் மாமா வீட்டு கல்யாணத்துல இந்த வேலையை நான் செய்ய வேற யார் செய்ய போறா? மாமன் பொண்ணு மேல அப்படி ஒரு பாசம். எப்படியோப்பா? கண்மணியோட கல்யாணத்துக்கு எப்படிலாம் இந்த வேலையை இழுத்து போட்டு பாக்குறியோ அதே மாதிரி பொன்மணி கல்யாணத்துக்கும் நீ தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும். அதான் என் ஆசை. யோ தோசை கல்லு மண்டையா, நானே உன்னை தண்ணி தெளிச்சு அடிச்சிருவேன், ஓடி போயிடு. என்னப்பா இப்படி பேசுற? நான் உன் சித்தப்பாப்பா. சித்தப்பாவாது சொத்தப்பாவாது, போடா மரியாதையெல்லாம் பேசிட போறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன வேலைக்காரனா தெரியுதா? என் மாமா பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பானா? எவனோ ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிடுவானா? இதுக்குதான் நாங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டா நீ இவ்வளவு கோவப்படுற? ஐயோ சித்தப்பா, பெத்த அப்பனே எனக்கு மரியாதை கொடுக்கலன்னா நான் என்ன ஏதுன்னு கேட்டு போயிடுவேன். நீ எல்லாம் எனக்கு எம்மாந்துரும். தயவு செஞ்சு சொல்றேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஐயோ, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. வந்துட்டானுங்க, சாப்பிட்டு ஜீரணமாகலன்னா என் உயிர் எடுக்கிறது. எம்மாடியோ, என்ன அம்மா. என்ன சரக்கு அடிச்ச முன்னெல்லாம் தண்ணியில மிதக்கிற மாதிரியா இருக்கும். இப்போ என்ன ஆகாயத்துல பறகுற மாதிரியா இருக்கு. ஒருவேளை ராவ அடிச்சல அப்படி இருக்குமோ? இருக்கும்.